Pantrapali Islam was no different unless government took the charge to give them houses of their own. Good houses, good water facilities, good sanitation, 24 hours electricity was all promised. After 20 years of waiting for a better life, these people were given houses on May 2011. தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, பாத்ரூம் இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. எதுவுமே செஞ்சு கொடுக்கல யாருமே. ஃப்ரீயாக இதுவாக எடுத்துருக்குது, தனியார்லேருந்து எடுத்துருக்குது. இன்னும் கரண்ட் பாக்ஸ் வரல, எதுவும் வரல, வயரிங் எதுவும் வேறு கவர்மெண்ட்டில் இன்னும் லேட்டாகுன்றாங்க. Here what is most ironical is the fact that the leaders of these people themselves do not let things to get done. வந்து மேலே எடுத்துருந்து வராங்க இல்லையா, கவர்மெண்ட் மூலியம் வராங்க இல்லையா, அவங்க வந்து இவங்க அலோவ் பண்ணுறதில்ல. இது நம்மள ஏழைங்கிட்ட பேசிட்டு கொடுக்குறதில்ல, அவங்கள மடிக்கி பேசி அவங்களே அனுப்பிச்சி விடுறது. இங்கே இருக்க லீடருங்க இவங்க வசூல் பண்ணி வீட்டுக்கு 50 100 வசூல் பண்ணி போடுத்தாங்க அது ஒரு ரூபா ஆச்சு. இந்த ஒயரிங் பண்ணுறது 50 ரூபா வீட்டுக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் எடுக்கிறது நம்மளுக்கு யாருமே எடுக்கிறதில்ல. People have ID cards, ration cards, but still they have to struggle to get access to the facilities. சிலம்போர்டில் போனோம், போய் கேட்டோம். இன்ஜினியர்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, என்ன மாடு மாதிரி வரீங்க, நாய் மாதிரி வரீங்க இங்கே ஆன்றாங்க. சரி இன்னொரு வாட்டி போகணும். சரி இன்னும் 4 நாள் டைம் கேட்டாங்க. சரி இன்னொரு வாட்டி 4 நாள் விட்டு போகணும். ஒரு வாரம் விட்டு வர போங்கன்னாங்க. வேறு 2 மாதமாக இந்த வீட்டு விஷயம் எதுவும் முடியல. இங்கே இருக்கிற ஏழைங்களுக்கு ஒரு 100 வீடு மேலே மோசம் இருக்குது. According to the slum board executive engineer, Mr. Balaraju, only 192 houses are remaining and 864 houses have been allotted. That's within in December 2011, in all respects, every issue is solved. Of the whole project was 24.1 crore, out of which only 1 to 2 crores are left. This is Priyanka Ghosh reporting for IIJNM.